மயில் இறகு, அதே மாரி மயில் பீலி அப்படின்ற மாரியும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பூஜை ரூம்ல வைக்கலாமா? கூடாதா? அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு உண்டு. அதாவது பொதுவாவே பூஜை ரூம்ல மயில் இறகு வைக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. அதுல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. அதே மாதிரி அந்த கெட்ட சக்தி வராம தடுக்கும். கண் திருஷ்டிய அது வராம தடுக்கும். ஏன்னா, அதோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்ணு பார்க்குற மாரி ஒரு மாரி இருக்கும் அதில கலர்ஸ். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா, பிராக்டிகலா பார்த்தாச்சுன்னா, அந்த மயில் ரெக்க அங்க வைக்கிறத விட, வைக்காம இருக்கிறது நல்லது பல வீடுகள். காரணம் என்ன? அப்டின்னா, மயில் ரெக்க நல்ல விஷயம் தான். ஆனா, அத எப்படி எடுக்குறாங்க அப்டின்ற விதத்த பொறுத்து இருக்கு. இப்போ மயில பொறுத்தவரைக்கும் சீசன் வந்து கம்மி தான். இந்த மோஸ்ட்லி இந்த தீபாவளி டைம் வரைக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா, மயில் வந்து தன்னோட ரெக்கைய அதுவே உதிர்ந்துட்டு அப்புறமேட்டு வளரும். அது நார்மலா இருக்கக்கூடிய டைம் அதுதான். ஆனா, இன்னைக்கு வருஷம் ஃபுல்லா எல்லா காலகட்டத்திலும் மயில் ரெக்கைகள் கிடைக்குது விலைக்கு. அது எதனால அப்டின்னா, நெறைய பேரு அந்த மயில் ரெக்கை விக்கிறவங்க அத புடிச்சு அதுலருந்து உடம்புலருந்து பிச்சு எடுக்குறாங்க. அந்த மாரி சம்பவங்களும் உண்டு. அதே மாரி இந்த ரெக்கைக்காக மயில கொன்னு கூட எடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விதமான விஷயங்கள் பண்ணி மயில்கிட்ட இருந்து ரெக்கை எடுத்து அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வியாபாரிகள். நம்ம என்னதான் பக்திமானா இருந்தாலும் வியாபாரிகள் கடைசி வரைக்கும் வியாபாரிகள் தான். ஸோ அப்போ வந்து அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த ரெக்கையை வாங்கி நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சோம்னா அதில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமா நெகட்டிவ் வைப்ரேஷன் வருமா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால பணம் கொடுத்து இந்த மயில் ரெக்கையை வாங்குறத கண்டிப்பா இனிமேட்டு முடிஞ்ச லெவலுக்கு தவிர்த்துக்கோங்க. யாரும் காசு குடுத்து மயில் ரெக்கைய வாங்காதீங்க. ஏன் நீங்க வாங்கக்கூடாது அப்டின்னா, நீங்க அப்டி வாங்காம இருந்தா தான், அந்த மாரி பல மயில்கள் துன்புறுத்தல் படுறது, கொல்லப்படுறது இதெல்லாம் நிக்கும். ஸோ இது பண்ணியாச்சுனாலே தெய்வ அனுக்கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குமே தவிர, மயிலுக்கு காசு குடுத்து மட்டும் மயில் ரெக்கைய கண்டிப்பா யாரும் வாங்காதீங்க.